அம்மா வணக்கம்மா. சில சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு கோபம் அதிகமா வெளிப்படுதுங்கம்மா. அது என்ன மீறி செயல்படுற மாரி இருக்கு. கோபம் அத என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலம்மா. அதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்கம்மா. வணக்கம் தம்பி. அதாவது இங்கே கோபம் வர்றதுக்கு எல்லாரும் என்ன காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெளியில தான். அதாவது வெளியில் இருக்கிற மனிதர்கள், வெளி சூழ்நிலைகள் இப்படி தான் வெளியில தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை. எல்லாரும் கோபப்படுறதுக்கு காரணம் உங்கள் உள்ள தான். உங்களுடைய மனநிலை தான் காரணம். என்ன அப்படின்னா, அந்த ஏமாற்றம், வெறுப்பு, விரக்தி, இழப்பு இதனால் உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அந்த மன அழுத்தம் தான் கோபமாக வெளிப்படுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதன் மூலம் நீ சரியாக புரிஞ்சுக்குவ. ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தினமும் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரியே அன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காரு. காலையிலே வந்து அவருடைய மேனேஜர் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறாரு. அப்படியே அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மன அழுத்தத்திலே தான் வேலை பார்த்துட்ருக்காரு. வேலை முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனேயே குழந்த அப்பா என்கிட்ட விளையாட வாங்கன்னு கூப்பிடுது. அவர் உடனே குழந்தைகிட்ட கோபப்பட்டு கத்துறாரு. அதே மாதிரி அவருடைய மனைவி வந்து இயல்பாக சாதாரணமாக வந்து பேசுகிறாங்க. மனைவியிடம் கோபப்பட்டு கத்துறாரு. அவங்களுக்கு இதில் எந்த சம்பந்தமே இல்லை. அவங்க எப்பயும் போல் இயல்பாக வந்து பேசி சிரிக்கிறாங்க. ஆனால் இவர் அங்கே கோவப்படுறாரு. அப்போ அங்கே அவர் கோவப்படுறதுக்கு காரணம் அவருடைய மனைவியும் குழந்தையுமா, இல்லை அவர் மனசில் இருக்கிற பதிவாக சொல்லுங்கள். அவருடைய மனசில் இருக்கிற பதிவு தான் அங்கே கோபமாக வெளிப்படுது. என்னென்னா அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதுதான் அங்கே கோபமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. அதாவது கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு தீர்வு கிடையாது. அந்த கோபத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த மூலமாக இருக்கிற பதிவுகளை தான் நீங்கள் டெலீட் பண்ணணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ அடக்குறீங்களோ அது ஒரு நாளைக்கு அது வெடிச்சு தான் ஆகும். பலூன் இருக்குது, பலூனை ஊதுறீங்க. அது ஒரு லிமிட்டு தான் பெருசாக்கி ஊத முடியும். லிமிட்டை தாண்டி அந்த பலூனை ஊதுறீங்க அப்படின்னா அது வெடிச்சிடும். அதே மாதிரி தான் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு நாளைக்கு அது எரிமலையாக வெடிச்சிடும். அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் அதை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு எதிர் விளைவை ஏற்படுத்தும், மிகப்பெரிய இழப்பை தான் அது ஏற்படுத்தும். அதனால் இதற்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது தீர்வு கிடையாது. அந்த கோபத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பதிவை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். அதற்கு நீங்கள் ஆன்மீகம் பக்கம் திரும்பணும். ஆன்மீகம் பக்கம் வந்து தியானம் செய்யணும். தியானம் மூலம் உங்களுக்குள்ளே ஊடுருவி போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பதிவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். மனப்பதிவுகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகி மனம் அமைதி அடைஞ்சு அந்த தெளிவடைந்த நிலையில் இருப்பீங்க. அப்போ எந்த சூழ்நிலையிலும் எவராலுமே உங்களை கோபப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. நீங்களே பார்ப்பீங்க, இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம கோவப்படுவோமே, இப்போ என்ன நம்ம கோவப்படுறதே இல்லையே அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அதனால் இதற்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தீர்வு கிடையாது. அந்த கோபத்துக்கு ஆதாரமாக இருக்கிற மூலமாக இருக்கிற அத்தனை பதிவுகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குங்க. அந்த கோபப்படாத தன்மைக்கு நீங்கள் வாங்க.